எங்களுடைய நோக்கம் எந்த ஊழியர்களையும் குறை சொல்கிறதில்ல, குறைத்து மதிப்பிடுகிறதும் இல்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறோம், அதை சத்தமாக சொல்கிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். சபைக்குள்ளே வரும்பொழுது ஒரு 5-10 வருடத்துக்குள்ளாக அவங்க வாழ்க்கையே இதுவரையிலும் அவங்க ஃபேமிலி ட்ரீயில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்திடுறாரு. தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. கண்களை பொருள்னு பார்க்காது, ஐஸ்வர்யம் ப்ராஸ்பரிட்டின்னு பார்க்காது. நீ அனுபவிக்க வேண்டிய சகல நன்மையும் உனக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற அந்த ஜீவனில் தேவனை பாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காசை பாருன்றாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா இயேசுவை பாரு. இரண்டுக்கும் வித்தியாசம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பழத்தை சாப்பிடக்கூடாது நம்ம சொல்கிறது, தேவன் இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னது உண்டோ அவங்க சொல்கிறது. எவ்வளோ வித்தியாசம், கொஞ்சத்தில் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். ஒருவர் கேட்டிருந்தார், வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ் என்றது விட தமிழ்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்னு. அவருடைய கமெண்ட்டை மதித்து இன்னொரு முறை நான் சொல்கிறேன், தமிழில் சத்தியத்தை சொல்லுகிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சமீபத்தில் வழக்கமாக நான் பிரதர் டி ஜஸ்டினுடைய வீடியோ இதெல்லாம் நான் பார்க்குறதில்ல, யாருடைய வீடியோ நான் பார்க்குறதில்ல. எதுக்கும் நான் பார்த்துட்டு இருக்கும்போதோ இவருடைய வந்தது. பழைய காலத்தில் ஒரு முறை நான் பேசியிருக்கேன். அதோடு நான் இவங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த ப்ராஸ்பரிட்டி குறித்து ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன். எனக்கு மறுநாள் முழுக்க உக்காந்தேன். 4 மணி நேரம் 28 நிமிடம் 41 செகண்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆராதனை நடத்தியிருக்காங்க. முழுமையாக கேட்டேன். யாரும் என்னை கமெண்ட் பண்ணுறவங்க ஆரோக்கிய கேட்டுட்டு நீங்கள் பேசாதீங்கன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. உங்கள் ஊழியர்காரர் சொன்னதை நான் உங்களோட அதிகமாக கேட்டேன். நேற்று முழுக்க இதிலே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன் கள்ள உபதேசிக்கும் போதோ யூதாக்கு என்ன ஒரு கொதிப்பு உண்டாச்சோ, பேதுரு எப்படி 2வது அவருடைய நிருபத்தை எழுதுகிறாரோ, அதுபோல் எல்லா தேவ பிள்ளைகளும் சத்தியத்தை போதிக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு அருவருப்பும் ஒரு வேதனையும் உண்டாச்சு. எனக்கு சொல்லிட்டு வரேன், கவனிங்க. இப்போவும் தனிப்பட்ட விதத்தில் எந்த ஊழியக்காரையும் தாக்குவதோ அவ்வளவு தரைக்குறைவான ஊழியத்தை நான் செய்யலை. சில காரியங்கள் மிகவும் அருவருப்பாகவும் தவறாக இருக்கிறது. மற்றவங்க செஞ்சால் நம்ம கேட்க முடியாது. ஒரு சபையில் இருக்கிற போதகர் வேதத்தை போதிக்கிறவர் இப்படியெல்லாம் சொல்லும் போது, இப்படியெல்லாம் செயல்படும் போது அது மிகவும் வேதனையாக இருக்குது. நாளைக்கு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஏன்னா அப்பாவி ஜனங்க அதை பார்க்குறாங்க, என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. நான் போதகனாகிறேன், நான் என்ன சொன்னாலும் நீ நம்புகிறேன். நான் போதகனாகிறேன், நீ என்ன சொன்னாலும் நம்புகிறேன். நம்ம என்ன சொல்கிறோன்னா, போதகர் சொல்கிறத நம்புங்க, ஆனால் அதே சமயத்தில் வேதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்புங்க. அதில் ஒன்று, அது கான்டெக்ஸ்டோடு இருக்கான்னு பார்த்து நம்புங்கன்ற நம்பும். பாப்பல் சூப்ரமசின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் மார்ட்டின் லூதர் உருவானார். அதுபோல் எதற்கு உடைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவனிங்க, சில வீடியோங்களை நான் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். முதலாவது வீடியோ பாருங்கள். ஐஸ்வர்யம் கிடைச்சா நல்லதுதான் அப்படின்னா உனக்கு கிடைக்காது, எனக்கு வேணும் அப்படின்றப்ப அவர்கள் அதற்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். ஐஸ்வர்யம் வேணும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எதையும் செய்ய துணிவீர்கள். இதிலிருந்து அவர் வாயால் தவளை தன் வாயால் கெட்டு போகின்ற மாதிரி அவங்க இன்டென்ஷன் வந்துடுச்சு பாருங்கள். அப்போ பணம் ஒரு ஐஸ்வர்யம் தனக்கு வேணும்னா எதையும் செய்வார்கள், எதையும் செய்ய துணிவார்கள். வேத வசனத்தையும் எப்படியும் தப்பாக பேசுவார்கள். அடுத்து எத்தனை லட்சாதிபதிகள் உருவாக்கிறார்கள் அந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸில். வந்த 2வது நாள் 2வது வாரத்தில் கோடீஸ்வரன் இருக்கிறாங்க. கை தட்டுங்க. ஐயோ சாமி. ஸோ வார்த்தையை கவனி. இல்லையா உன் கழுத்தில் கிடக்கிற நகையை கொண்டு போய் அடகு வை. எதுக்கு அடகு வச்சில வை. வார்த்தையை கவனி அப்படின்னா யாருக்கு சொல்கிறாரு? இப்போ 2 வாரத்தில் இவர் கான்ஃபரன்ஸுக்கு வந்தவங்க கோடீஸ்வரராக ஆனாங்கன்னா 2 வருஷமாக சபையில் இருக்காங்களே, 5 வருடமாக சபையில் இருக்காங்களே, அல்லது 20 வருடமாக சபையில் இருக்காங்களே, அவங்க ஏன் கோடீஸ்வரர் ஆகலை? அப்போ காசில் அவங்கக்கிட்ட விசுவாசிங்கிட்ட. அதனால தான் இவர் ப்ரோவோக் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நகையை கொண்டு போய் என்ன பண்ணு, அடகு வை. ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கணும், கடன் வாங்கக்கூடாது. மார்வாடி கடைக்கு போனாலும் நகை வாங்க போங்க, வைக்க போகாதீங்கன்னு நம்ம சொல்லி தரோம். ஆனால் இவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, 2 வாரத்தில் கோடீஸ்வரராக இருக்காங்களே, அப்போ சபையில் எத்தனை மாதமாக போதிச்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருடமாக போதிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ ஏழை இருக்கிறான், அந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியாதவன் இருக்கிறான், அதனால தான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் போடுறேன் கேளுங்க. வார்த்தையை கவனி. இல்லையா உன் கழுத்தில் கிடக்கிற நகையை கொண்டு போய் அடகு வை. எதுக்கு அடகு வச்சில வை. வை. அப்போ இவங்க பேசுகிற அந்த பேச்சு எவ்வளோ கான்ட்ராடிக்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பாருங்கள். 2 வாரத்தில் ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார், ஆனால் சபையில் 2 வருஷமாக இருக்காங்களே, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னு தான் நகையை வையின்றீங்க. ஏன் அவர்கள் கோடீஸ்வரரை அவங்களால மாற்ற முடியல? இதுலேருந்தே தெரிதா இவங்க பேசுகிறதெல்லாம் பொய் புரட்டு. இவங்க என்னென்னா இவங்கள குறைத்து மதிப்பிடலை. அழகாக பேச்சில் வல்லவர்கள், அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. வயிற்றில் இருக்கிற பிள்ளை கூட தானாக கீழே வந்துடும்.
அந்தளவு பேசக்கூடிய திறமை உள்ளவர்கள். ஆனால் வேத வசனத்தில் ஃபெயில் ஆகிறாங்க. நீங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது, இதோடு முடியறதில்ல, கொஞ்சம் பாருங்கள் தமாஷா. மூன்றாவது, இவங்க பேசுகிற பொய்யை பார்த்துட்டோம். இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்களுடைய நோக்கம் பணம் தான். இப்போ அவர் வாயாலே சொல்கிறார் பாருங்க, அதோட பெரிய தடுமாற்றம். கேளுங்க. விதைக்கிறேன், நாளைக்கு நீ பணக்காரனாவா, மறுபடியும் எனக்கு 100 மடங்கா தருவன்ற நம்பிக்கையில். இது கரெக்டாக சொல்லிடுறாரு. நீ 100 மடங்கு எனக்கு தருவ நம்பிக்கையில் அவரே அறியாமல் சொல்லிடுறாரு. ஆனால் கன்க்ளூட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு தடுமாற்றம் இருக்குது பாருங்கள். அவருக்கு புரியுது நம்ம இப்படியெல்லாம் பேசக்கூடாது, மாட்டிக்கோள் வந்துட்டு எவ்வளோ தடுமாறுறாரு. கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்பா நமக்கு அன்னைக்கு விதைச்சாரு, இன்னைக்கு அப்பாவுக்கு அப்பா நமக்கு விதைக்கிறாரு. நான் கட் பண்ணல, அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டேன். அன்புக்குரியவர்களே, அப்பாவுக்கு நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்பாவுக்கு நம்ம அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, அப்பா விதைக்கிறாருன்றாரு. இன்னைக்கு அப்பாவுக்கு அப்பா நமக்கு விதைக்கிறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ மாட்டிக்குவார. நான் இன்றைக்கி விதைக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணோம், எனக்கு நீ விதைக்கணும்னு ஃப்ளோவில் சொல்லிவிட்டு அதை இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்பா இன்றைக்கி விதைக்கிறாரு, நாளைக்கு அப்பா விதைக்கிறாருன்றாரு. நீங்கள் விதைக்கணும்னு சொல்லலை, சொன்னால் மாட்டிக்குவார். இதுதான் உள்கூத்துன்றாங்களே, அந்த உள்கூத்து வேலை இதை தான் இவங்க பண்ணுறது. அடுத்தது, ஜனங்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்கள். சுரேஷ், நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலை, இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிளர் ப்ரீச் பண்ணுற உலக அளவில் இருக்கிற எல்லாமே சொல்கிறேன். கிளிஃபர்ட் டாலர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் அவங்க சபைக்கு வரவங்க பஸ்ஸில் வருவாங்க. ஆனால் லக்ஸுரியான ஃப்ளைட் வாங்கணுன்னிட்டு அவர் பேசி அது பெரிய பேச்சு பொருளாகி ஒரு லக்ஸுரியான ஃப்ளைட் கூட அவர் வாங்கினார். அப்போ இவங்க சுகபோகமாக வாழன்றதுனால எப்படின்னா சத்திய வார்த்தை என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி பேசுவாங்க. கொஞ்சம் பாருங்கள் ஜனங்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்கள் இவங்க. நான் சொல்கிறேன், நீ ரிஜிஸ்டர் பண்ண உடனே உனக்கு கதவு திறந்துருச்சு. அதாவது அவர் வைக்கிற கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே கண்கள் திறந்து விடும். எனக்கு கூட ஆசையாக இருக்குது, யாராருக்கெல்லாம் நம்ம சபையில் வேலை இல்லையோ அவங்களெல்லாம் இவங்க கான்ஃபரன்ஸுக்கு அனுப்பணும்னு. நீ என்ன சொல்கிற? பைபிள் சொல்ல, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். இது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கொச்சப்படுத்தி எவ்வளவு அசிங்கமாக இவர் பேசுகிறார் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை எந்த அளவு இவங்க மதிக்கிறாங்க பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையும் இவர் வார்த்தையும் சமமாக்குறார். அப்போ ஆண்டவர் பார்த்துன்னே இருக்கிறாரு. இப்போ உனக்கு வேலை வேணும், உனக்கு ஒரு 50 லட்சம் கடன் தீரணும். அப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவரெலாம் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாரு. எட்டு போய் கூட்டுறான் என் மகனுக்கு, எடுத்துகிட்டு போய் கூட்டிட்டு 1000 ரூபாய் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுடா, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கொடுத்ததுமே உன் 50 லட்சம் கடன் தீர்ந்துடும், உனக்கு வேலை கிடச்சிடும். ஏன்னா கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். அதே போல் இவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதே மாதிரி ஆகிடும். பாப்பல் சுப்ரமசின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, போப்பு தான் அல்டிமேட் அத்தாரிட்டி உடையவர். அவர் சொல்கிறது தான் சட்டம்ன்ற மாதிரி ஒரு சட்டம் ரோமன் கேத்தலிக்கில் இருந்ததுனால தான் மார்ட்டின் லூத்தர் அதை உடச்சிட்டு வெளியே வந்தார். அதனால தான் அவர் சோலே ஃபீடியா, சோலே ஸ்கிரிப்சரா, சோலே கிரேட்டியான்றார். அதாவது கிருபை தான், விசுவாசம் தான், ஒரே ஒரு ரட்சிப்பு தான்றார். தேவனோட வார்த்தை தான் மேலானது, மனுஷன் சொல்கிற வார்த்தை மேலானது இல்லைன்றார். ஆனால் இவர் எப்படி அழகாக ட்விஸ்ட் பண்ணி அந்த ஜனங்களை ஏமாத்துறாரு பாருங்க. பரிசுத்தாவினுடைய வார்த்தையோடு கூட இவர் வார்த்தையை சமமாக்குறார். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார் அவர். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இவர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, என்னடா என்ன போடலாம், ஓகே மட்டன் போட்டுடலாம், அடுத்து என்னடா போடலாம், மட்டன் கொஞ்சம் ரைத்தா வச்சிடலாம், அதாவது பச்சடி இந்த வெங்காயம் போட்ட துவையல் அது வச்சிடலாம் அப்படின்போது இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, பாயசம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்போது ஆமாவாடா ஓகே அவன் சொல்கிறது நீ ஏற்றுக்கிற. அதுபோல் தேவனோட வார்த்தை சொல்லுது உண்மைதான். அதே போல் நான் என்ன சொன்னாலும் அதையும் கர்த்தர் ஏற்றுக்குவார் அப்படின்னு அவர் சொல்கிற ஐடியா என்ன தெரியுங்களா? என் வார்த்தையும் கர்த்தரோட வார்த்தையும் ஒன்று. நாம் அப்படி இல்லை, கர்த்தர் வார்த்தையை தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. கர்த்தர் ஒன்று சொன்னால் நான் கூட ஒன்று சொல்லுவேன், அவரது நிறைவேறுதுன்னா எந்த கூட நிறைவேறும். அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிளுடைய இன்னொரு தீம்னா பாசிட்டிவ் கன்ஃபெஷன். அப்போ கர்த்தரோட வார்த்தை ஒன்று சொன்னால் ஒன்று நிறைவேறனா, நீயும் ஒன்று சொல்கிற அதுவும் நிறைவேறும். ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னா இதுவும் அதுக்கு ஒரு காரணம். அவங்க பேசுகிற பாசிட்டிவ் கன்ஃபெஷனை கர்த்தருடைய வார்த்தையை கூட ஒப்பிடுவாங்க அவங்க. அதனால தான் இவர் சொல்கிறார் பாருங்க. இன்னொரு முறை போகிறேன் கேள்வி, ரிஜிஸ்டர் பண்ணி 1000 ரூபாய் கட்டின உடனே உனக்கு கதவு திறக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணவர்களே உனக்கு கதவு திறந்துடுச்சு, பாத்ரூம் கூட திறக்காதரா. பைபிள் சொல்ல, தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். பைபிளில் இருக்குது. ஆனால் இது பைபிளில் இருக்கா? ரிஜிஸ்டர் பண்ணி 1000 ரூபாய் கட்டின உடனே உனக்கு கதவு திறக்கலாம். இப்படி பைபிளில் இருக்கா? எலியா கூட பேசலையே.
ஊழியக்காரனோட வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆனால் இவருக்கு காசு கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுமே கதவு திறக்கும். எப்படின்னா இவர் எங்கே ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாரு? 5 ஸ்டார் ஹோட்டல். இவருக்கு அங்கே வைக்கணும். நான் ப்ராஸ்பரிட்டி இந்த மாதிரி இடத்துல தான் வைக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். அதனால் ஜனங்கக்கிட்ட இவங்க எவ்வளோ அவலட்சணமாக இவங்க கேட்குறது மட்டும் இல்லை, கர்த்தர் எப்படி கொச்சப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுதான் மனசுக்கு நோவாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு கர்த்தர் பார்த்துனுங்கிறாரு. பார்த்துன்னு இந்த 1000 ரூபா கொடுத்ததுமே திடீர்னு கதவு ஓப்பன் பண்ணிடுறாரு. ஏன்? அவர் செக்யூரிட்டி இல்லையா? காட் செக்யூரிட்டி தானே. அப்போ இவருக்கு 1000 ரூபா கொடுத்ததும் ஓப்பன் ஆகிடும் கதவு. விசுவாசிகளே, ஊழியக்கார் சொல்கிறது தேவ வார்த்தையை போதிக்கும் போது கேளுங்க. அதை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் கேளுங்க. என் சபைக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னுடைய ஸ்காலருங்க, நான் படித்தது கர்த்தருக்கிறதுனால பெரிய பெரிய எம்என்என் ஸ்காலருங்க, அவங்க பாதத்தில் நான் படிச்சிருக்கேன். அவங்களும் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்தால் கேட்கணும். இன்றைக்கி நாளைக்கு டவுட் வந்தால் கூட நான் கேட்குறேன். ஆனால் இது போல் எப்பவுமே கேட்டதில்லடா சாமி. 5வது, இவங்க சொல்லுவாங்க நீ ஜனங்களை ரொம்ப கண்டிப்பாக பேசுகிற, நீ ஜனங்களுக்கு சாபம் விடுற அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சாபம் விட்டுறாரு பாருங்க. இவர் சாபம் மட்டும் விடல, சாபம் விட்டுறது அடுத்து காட்டுறேன். எப்படி ஜனங்களை மிரட்டுறாரு கொஞ்சம் பாருங்களேன். பண்ணுங்க இமிடியேட்டா. நெத்த பெருசா நீ வந்து பிளக் பண்ணிட போற போடா. ஒரு ஊழியக்காரனுடைய தன்மையை பார்த்தீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல். ஆஹாஹா, எல்லாம் கை தட்டுங்க, அவருக்கு கை தட்டுங்கடா. அந்த பரிசுத்தவான் பாருங்க எவ்வளோ அழகான கண்ணியமான வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. பாலிட்டிஷியன் கூட கண்ணியமானவன் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டான். ஊழியக்காரருடைய வாயில் தேவனோட வார்த்தையை தேடுவாங்கப்பா. அப்படின்னா பண்ணாத விட்டுரு, பார்ப்போம் அடுத்த சில வருஷங்களில் ஆணியை நான் பிளாக் பண்ணுறேன்னா உன் லைஃப்பில் பிரச்சனை பார்த்துருவோம். அடுத்து கொஞ்சம் தமாஷ் பாரு. என்ன ஒரு திருட்டன், என்ன ஒரு பயமுறுத்துறாரு விசுவாசிங்களே. இந்த ஊழியத்தின் கடைசியில் இருக்கிறவன் உன்னை விட பணக்காரனாக இருப்பான். அதாவது அந்த மீட்டிங் நீ போகலன்னா அந்த ஊழியத்தில் ஒருத்தன் கடைசி இருப்பான் பாரு, அவன் உன்னை விட பணக்காரனாக இருப்பான். அப்போ என்ன, நீ தரித்திரத்தில் இந்த சாவை இன்டெரக்டாக அவனை சபிக்கிறது. டேய், உன்னை விட இவன் பணக்காரனாக இருப்பான்னு என்ன அர்த்தம்? நீ பிச்சைக்காரனாக இந்த சாவை. காரணம் என்ன? என் மீட்டிங்க்கு வரலையே. என் மீட்டிங் வந்தால் தானே ஆண்டவர் செக்யூரிட்டி கதவு திறக்குவார். அப்போ அந்த ஊழியத்தில் வந்து கடைசியில் யாரோ ஒருத்தர் இருக்க போகிறாரு. ஏன் கடைசியில் போனார் தெரியலையே. அப்படி போனாலும் உன்னை விட பணக்காரனாக இருப்பான் என்ன மிரட்டுறாரு. ஆனால் இவங்க என்ன போதிப்பாங்கன்னா, நல்ல ஊழியர்களெல்லாம் அவங்க பாரு நீ இப்படி இருந்தால் அப்படி ஆகிடுவ, அப்படி இருந்தால் இப்படி ஆகிடுவ, நியாய பிரமாணத்தை போதிக்கிறாங்கன்னுட்டு கடைசியில் நீங்கள் மிரட்டின்னு இருக்கீங்களே. 6வது அடுத்து பாருப்பா, பயங்கரமாக சபிப்பார். என்ன மாதிரி சபிக்கிறார் பாருங்க. இப்போ அதாவது நீங்கள் என்னுடைய ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸை டெஸ்பைஸ், தள்ளினால், நிராகரித்தால், சேலஞ்ச். எஸ், உன்னுடைய சொத்துக்கு மேலதான் என்னுடைய ஃபெயிலான கேஸ் இருப்பான். ஐயோ சாமி, கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றவங்கள ஃபெயில்னு நான் வச்சிருப்பேன் பார், அவன் உனக்கு மேல இருப்பான், எழுதி வச்சுக்க. உன் சொத்துக்கு மேலே தான் நீ ஒட்டு மொத்தமாக நேர்மையாக சம்பாதிக்கிற பாரு, உண்மையாக உழைச்சி அந்த சம்பாதனைக்கு மேலே தான் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டில் இருப்பான் பாரு. அட்டன் பண்ணி சரியாக புரியாமல், அது ஒன்றும் புரியல, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறோம் எப்படி லாஸ்ட்டில் வந்தான்னு. கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறவங்கள ஃபெயில்னு நான் வச்சிருப்பேன் பார், அது ஃபெயிலுன்னு வச்சுருக்காரு பாரு. அது லாஸ்ட்டில் வந்து இவர் ஃபெயிலுன்னு வச்சுருப்பார். அப்போ ஃபெயில் ஆகிருப்பான். கான்ஃபரன்ஸுக்கு வரலாம். ஏன் ஃபெயில் ஆனால் தெரியலையே, சரியாக கேட்கலையா, புரியல, அவரை தான் கேட்கணும். அவன் உனக்கு மேலே இருப்பான், எழுதி வச்சுக்க. அவன் உனக்கு மேலே இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு கேர் போடுறாரு, அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு இன்னும் ஆணித்தரமாக உனக்கு சபிக்கிறார். அப்படி என் கான்ஃபரன்ஸுக்கு விசுவாசி நீ வரலனா, ஒருத்தன் ஏழையாக இருப்பான் பாரு, அவனிடையே நீ எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் நீ அநியாயமாக நீ போயிடுவேன், நீ எவ்வளோ சம்பாரிச்சாலும் உருப்பிட மாட்டேன்றாரு. அது தானடா அர்த்தம் இது. சரி, நான் எதுவுமே இவரை குறித்து தப்பாக பேசலை. அவர் பேசுனதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கத்தை கொடுத்துட்டுக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இருவரும் சந்திச்சு. இது ஒரு நல்ல அபூர்வமான வாய்ப்பு. பார்க்கலாம், அடுத்தடுத்து எனக்கு இது போல் ஊழியத்தை ஐயா கொடுத்தாருன்னா நல்லது. கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி ஒருத்தன் ஃபெயிலுன்னு வச்சுன்னுக்கிறார் பாரு, உருப்படாதவன். அவன் நீ அட்டன் பண்ணலன்னா உனக்கு மேலே இருப்பான். அப்போ நீனா சபிக்கப்பட்டு போன நீ. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு நீதிமான் நின்று சபையை கண்டித்து உணர்த்தினால் வேத வசனத்தின்படி நீங்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறீங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? சாபத்து கொடுத்துன்னுக்கிறியா? தவளை எதால் கெட்டு போகுது? தான் வாயால் கெட்டு போகுது. அடுத்தது தேவ வார்த்தை எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாரு பாரு. ஒன்றும் இவங்களுக்கு பயங்கரமான பட்டத்தை கொடுக்கணும். பொய்யின் பட்டம், தேவ வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணுகிற பட்டம், சபிக்கிற பட்டம், எல்லாம் பட்டமும் முழவர்கள் இவர்கள். உங்களுக்கு கடைசி 1000 ரூபாய் இருக்கிறது என்றால் அதை எடுத்துகிட்டு வந்துருங்க. டேய், 1000 ரூபாய் இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா 1000 ரூபாய் இல்லையா? டேய், அப்படி 1000 ரூபாய் இல்லாமல் போனால் நகை வீடா?
அப்போ தான் கதவு திறக்கப்படும். ஜீசஸ் செக்யூரிட்டியாக மாறிடுவார். இல்லைனா அவங்க சபையில் இருக்கிற ஃபெயிலான கேஸை விட மோசமாக இருப்பியே. ரெடி பண்ணுங்கடா, போடா, உக்காந்து இருக்காதீங்க, 1000 ரூபா ரெடி பண்ணுங்க, போங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் இந்த சகோதரன் இப்படி ஆகிட்டாரு தெரில. கேளுங்க. உன் வாழ்க்கையில் நீ பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்லேயே மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நீ விதைக்க கற்றுக்கொள்வது, ஆவிக்கென்று விதைப்பது. கேளுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்றக்காண்டி உங்களை வந்து காட் பிளஸ் பண்ணுவார். நான் சொல்கிறேன் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள் தேவனோட வார்த்தையை. ஆவிக்கென்று விதைக்கிறது உண்மைதான், அது பைபிளில் இருக்குது. ஆனால் கன்க்ளூஷன் என்ன பாருங்கள் மறுபடியும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்றக்காண்டி உங்களை வந்து காட் பிளஸ் பண்ணுவார். நான் சொல்கிறேன் அதுதான் கன்க்ளூஷன். ஆவிக்கென்று விதைக்கிறது எதுனா, இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிற அந்த மீட்டிங்கை நீ ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுதான் அவரை பொறுத்தவரையிலும் ஆவிக்கென்று விதைக்கிறது. நீ ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி கொடுக்குறதெல்லாம் இல்லை, ஒரு ஸ்கூல் கட்டுறதெல்லாம் இல்லை, ஒரு ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கிறதெல்லாம் இல்லை, ஒரு ஏழையை அப்ளிப் பண்ணுறதெல்லாம் இல்லை, ஒரு ஏழை பசியாக இருக்கிற அவனுக்கு சோறு போடுறது இல்லை. சரியா? அடுத்தது வந்து ஏதோ ஒரு ஏழை சிக்காக இருக்கான், அவனுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறது கூட கிடையாது. நீ ஆவிக்கென்று விதைக்கிறது. இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் சுகபோகமாக நடத்துகிற மீட்டிங்க்கு ஆடிக்காரலையும் அமாவாசைக்காரலையும் அடுத்தது மெர்சிடிஸ் பென்சிலெலாம் வர்றதுக்கு நீ என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். நீ 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம அண்ணன் 5 லட்ச ரூபா கொடுக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெலாம் போனது. அதுதான்டா எங்கள் ஐயா அவன் சொல்லுவாரா, கேட்குறவன் புத்திசாலியாக இல்லைன்னா கேழ்வரகுல கூட நெய் வருதுன்னு சொல்லுவானா. எங்கள் ஐயா கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்றக்காண்டி உங்களை வந்து காட் பிளஸ் பண்ணுவார். நான் சொல்கிறேன் ரிஜிஸ்டர் பண்ணனே காட் பிளஸ் பண்ணுவார். அப்பா 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 ஆண்டவர் வார்த்தையை இதை விட ஒரு கீழ்த்தரமாக யாராலும் கொச்சப்படுத்தவே முடியாது. ஆனால் தான் ரத்தம்லாம் கொதிக்கிறா. அடுத்தது ஜனங்களை இவங்க எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இவங்க சொல்கிறதெல்லாம் இப்படி தான் போய் பேசுகிறது. இப்படி போய் பேசி எப்பவுமே பாருங்கள், ஹிட்லர் என்ன செஞ்சான்னா, யூதர்கள் மேலே இல்லாத பொய்களை திணிச்சு ஜனங்களுக்கு யூதர்கள் மேலே ஒரு விதமான அதிருப்தியை உண்டாக்கிட்டான். அதுதான் அவனுக்கு சாதகமாக வந்தது. அவ்வளோ பெரிய தவறுக்கு காரணம் என்னென்னா, வெறுப்பு அரசியலை விதைச்சான். அதே போல் தான் மற்ற ஊழியர்கள் மேலே வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. அதுதான் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு காட்டுறோம். பாருங்கள். இப்போ அப்போ இந்த மைண்டுக்குள்ளே பணம் வந்தால் கெட்டு போயிடும் இப்படிலாம் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, சில ஊழியக்காரங்க பணம் வந்தால் கெட்டு போயிடும், பணம் வந்து அழிஞ்சு போயிடும். யார் சொல்கிறாங்க? அது பாருங்க. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாவி பயலுங்க. யார்? ஊழியக்காரங்க பாவி பயலுங்க. சரி, உனக்கு பணத்தையும் கொடுக்கல, பணம் வர்றதுக்கான வழியை என்ன செஞ்சுட்டாங்க? வலுவாக அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு கடன்காரனுக்கு இது போல் ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நல்ல ஊழியக்காரமெல்லாம் ஒரு கோபமும் அதிருப்தியும் உண்டாகுது. அப்போலவை குறித்து பவுல் இப்படி எழுதலையே. கள்ளோபதேசத்தை பயங்கரமாக கண்டம் பண்ணுறாரு, ஆனால் நல்ல ஊழியர்களை இவர் கண்டம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ பாருங்கள், ஆனால் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையினால் இதை உடைக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் உடைக்கிறார். இந்த கான்ஃபரன்ஸ் நீ அட்டெண்ட் பண்ணும்போது உன் மைண்டுக்குள்ளே இருக்க எல்லா பிளாக்ஸும் உடையுதே சொல்லலாம். அப்போ அவருடைய பாருங்கள் தியாலஜியில் வந்து ஒரு கீவேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தொடர்ச்சி அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது இவர் எதையே பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, கான்ஃபரன்ஸே தான் பேசிகிட்டு இருக்கிறார். எல்லாரையும் கான்ஃபரன்ஸுக்கு வர வைக்கணும், அதுதான் கீவேர்டு இவருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, மற்ற ஊழியக்காரலாம் கேட்டவன் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வா, நான் நல்லவன், உன்னை பணக்காரனாக ஆக்குறேன். எல்லாருக்கும் பணம் மேலே ஆசை. பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மைக்குக்கும் பணம் வேணும், இந்த அப்லோட் பண்ணுறதுக்கும் பணம் வேணும், நல்ல கேமராவுக்கும் பணம் வேணும். இப்போ எல்லாருக்கும் பணம் போதோ அது வந்து ஒரு இழுப்பு. ஏசோ காட்டுறதில்ல, காசை காட்டுறாங்க. இப்போ என்னுடைய ஒரே கேள்வி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன், சேலஞ்ச் பண்ணுறேன் நான். ஐ எம் சேலஞ்சிங். ஒரே ஒரு ஊழியக்கார் வறுமையாக இருன்னு யார் பிரசங்கம் பண்ணுறது ஒரு வீடியோ எடுத்து போட்டு காட்ட சொல்லுங்கள். மோகன் சி பண்ணிக்கிறாரா? எஸ்ஐ அண்ணன் பண்ணிக்கிறாரா? டி மோகன் ஐயா பண்ணிக்கிறாரா? மறைந்த தாமஸ் ராஜா ஐயா பண்ணிக்கிறாரா? சாம் சுந்தரம் ஐயா பண்ணிக்கிறாரா? ரத்னபால் ஐயா பண்ணிக்கிறாரா? அண்ணா ஆர் ஸ்டான்லி அவர்கள் பண்ணிக்கிறாரா? அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் பண்ணிக்கிறாரா? பாஸ்டர் ராஜாமணி ஐயா அவர்கள் பண்ணிக்கிறாரா? அப்போ நான் பட்டியலிட்டு எந்த ஊழியக்காரர்களும், தமிழ்நாட்டை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், பட்டியலிட்டு எந்த ஊழியக்காரர்களும் நல்ல ஊழியக்காரர்கள் தான். ஆனால் ஒரு வாரத்துக்கு கூட நீ வறுமையாருன்னு யாரும் போதிச்சதில்லை. எந்த ஊழியக்காரம் போதிக்கிறது இல்லைப்பா. இவங்க பண்ணுகிற ஒரு புரட்டு என்னென்னா, நல்ல ஊழியர் மேலே ஒரு தப்பான காரியத்தை திணிக்கிறது. அதுதான் ஹிட்லர் பண்ணான். என்னோட ஒரே கேள்வி, நான் இவ்வளோ வீடியோ உன்னை பற்றி போட்டு இருக்கேன். ஒரு வீடியோ நீங்கள் ஏழையாக தான் இருக்கணும், நீங்கள் பிச்சைக்காரர் தான் இருக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது பிரிய இல்லைன்னு எந்த ஊழியக்கார் பேசிக்கிறாங்க? நீ ஆசீர்வாதமாக இருக்கிறது கர்த்தர் பிரிய இல்லைன்னு யாருன்னா பேசியிருக்காங்களா? ஒரு வீடியோ போட சொல்லுங்கள். ஒன்று கூட அப்படி போட முடியாது அவங்களால். அப்போது ஒரு மேலே தப்பான காரியத்தை திருப்பி நான் தான்
நல்லவன், அப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க, உங்களை பணக்காரனாக மாற்றுறேன்னு சொல்கிற ஒரு தவறான உபதேசம். ஏன் இப்படி செய்கிறாங்க? இவங்களை எந்த ஆவி ஆட்டி படைக்கிறது? உண்மையிலேயே பரிசுத்த ஆவி பெற்றவங்களாங்களேனாக்கா டவுட் ஆகுது. ஏன்னா இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப நான்டா விசுவாசத்தில் குறைஞ்சிட்டேன்னா சினிமா பார்த்து ஏன் விசுவாசத்தை அதிகப்படுத்துறீங்க? விசுவாசத்தில் குறைஞ்சிட்டா சினிமா பாரு. ஏன் விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்கு பாருங்கள். இது வந்து ஜோக்காக இருந்தாலும் பயங்கரமான சீரியஸ். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் எப்படி வரனா சினிமா பார்க்குறதுனால வராது. சினிமா பார்க்குறதுனால இச்சை வரும், பாவம் வரும், அசுத்தம் வரும். ஆனால் சினிமா பார்க்குறதுனால விசுவாசம் வராது. அது வந்து டி ஜஸ்டினுடைய டிரான்ஸ்லேஷன் அது. ஆனால் பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா விசுவாசம் கேள்வினால் வரும். அந்த கேள்வி எதை கேட்குற? தேவ வசனத்தினால் வரும். இப்போ பாவம் கேட்குற ஜனங்களது தான் எனக்கு மிகவும் வேதனை. பட ஒரு காலத்தில் தேவதாசர்கள் சினிமா பார்க்காம ஆபாசமான அந்த பாடல்கள்லாம் பார்க்காம கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. சபை பரிசுத்தமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இந்த ஜோக்கர்லாங்கிறாங்க பாருங்கள், இந்த சர்க்கஸ்லாம், அவங்களாம் டான்ஸ் ஆடுகிற கூத்தடிக்கிற ஒரு மயமாக மாறிடுச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம சகோதரன் 2வது கியார் போடுறாரு. இவர் பேசுகிற அந்நிய பாஷை பாருங்கள், ஆவியில் வந்ததா இல்லை எதனால் வந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஒன்று, இவர் எந்த ஆவினால் ஆளப்படுகிறாரு? சினிமாவினால். அதனால தான் பேசுகிறது அந்த மாதிரி துணிகரமாக பேசுகிறது, போதிக்கிறது அந்த மாதிரி துணிகரமாக போதிக்கிறது. ஹீரோங்க எப்படி இருக்கிறாங்களோ அது பார்த்துட்டு வந்து அதே மாதிரி சபையில் என்ன பண்ணுறாரு? மேனிப்புலேட் பண்ணுறாரு. அவ்வளோதான். கண் என்ன பார்க்குதோ அது கை செய்யுது. இப்போ பாருங்க, ஒரு படம் பாதி பாப்பேன் விசுவாசம் கூடி ஒரு படம் பார்த்ததுமே இவருக்கு அந்நிய பாஷை அப்படியே ரிபா காபா ஷாபான்னு வந்துட்டு தான். டேய், சினிமா பார்த்தா இச்சை தாண்டா வரும். சினிமா பார்த்தா இச்சை தான் வரும். ஊட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸு, எல்லாம் பசங்களும் பேசினுக்கிறாங்க சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்னு. அதில் ஸ்ரீலங்காலேருந்து வந்து ஒரு போதகர் பேசுகிறாரு. நம்ம பார்க்கலாம், நான் விசுவாசிங்களுக்கு அதை பற்றி பாருங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை அப்படின் போதும் எனக்கு கோவம் வந்தது. அவர் ஒரு 65 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆல்மோஸ்ட்டு. அவரை பார்த்து கேட்டேன், ஃபாதர் ஒன்று சொல்கிறேன், ஒரு 16 வயசு பொண்ணு வயிற்ற காட்டின்னு டான்ஸ் ஆடிட்டு வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். தலைக்கீழ பட்டார். ஒரு 10-15 ஊழியக்காரங்க இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க. தலைக்கீழ பட்டார் அவர். அப்போ தான் நான் அவருக்கு சொன்னேன், ஏற்கனவே நம்ம மாம்சம் வந்து இச்சையை தூண்டுறது. நம்ம மாம்சம் அப்படி சைக்காலஜிக்கலாக அப்படி தான் இருக்குது. ஒரு ஒன்றும் தப்புறதில்ல, ஃபேக்டை நான் பேசின்னு இருக்கேன். அப்போ இச்சை தூண்டுற ஒன்றை நீ பார்க்குற நான் விரும்பி, அதை விட ஒரு அயோக்கியதானே என்ன இருக்குது? ஆண்டவர் என்ன சொன்னார்? கை இடறல் உண்டானால கையை கட் பண்ணிக்க, கண் இடறலானால் பிடுங்கி போடுனார். அப்போது உன்னுடைய சினிமாவுடைய காரியத்தை நீ என்ன பண்ண? அந்த எண்ணத்தை பிடுங்கி போடுறது தானே நல்லது. அப்போ இச்சை தூண்டுது தானே, தலைக்கீழ போட்டார் அவர். அப்போ இச்சை தூண்டுறதை ஏன் பார்க்குறேன்னு போதும் எல்லாமே கன்க்ளூஷனுக்கு என்ன தெரியுமா வந்தாங்க? வேண்டாம், இவர் சொல்கிறது கரெக்டுன்னு வந்துட்டாங்க. உனக்கு புரியுதா? அப்போ இனி வருகிற ஒரு காலகட்டத்தில் இவங்களெல்லாம் பார்த்தா சினிமாவை பற்றி பார்த்துட்டு சினிமாவிலிருந்து எனக்கு ஒரு விசுவாசம் வருதுன்னா அது பேர் விசுவாசம்னு இந்த சகோதரன் நினச்சின்னு இருக்கார். அது பேர் விசுவாசம் இல்லை. அது ஒரு மாம்சம், அது ஒரு ஆவேசம், அது ஒரு பணத்தின் மேலே இச்சை. ஏன்னா அவன் காரில் வரான், நானும் காரில் வரேன். பவுல் எல்லாவற்றையும் இயேசுக்காக இழந்தார், நானும் அவருக்காக இழக்க ரெடி. பாடுறா, நல்லா கவனிக்கணும். என்னுடைய கன்க்ளூஷன் எல்லா பில்லியோருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா கவனிங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறார். இவருடைய ஆவியை பார்த்தோம். இவருடைய ஆவி தேவனுடைய ஆவி இல்லை. இவர் பேசுகிற அந்நிய பாஷை கர்த்தருடையது இல்லை, சினிமா அது. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுகிற ஒரு ஊழியரை நான் பார்த்ததில்லை. ஆனால் இவர்கள் அப்படி திணிக்கிறார்கள். பாருங்கள், அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்களோ இல்லை கன்றாவிக்கு போகிறீங்களோ அது நமக்கு கதை இல்லை. அவருடைய பிஸ்னஸை நான் கெடுக்கலை, தெளிவாக இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் போதிக்க வேண்டும். இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீடா. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது வேணும், அது வேணும், இது குடிக்கணும், அது கொடுத்துணும், ஏன் நீ கவலைப்படுற? முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதனால தான் தானியலுக்கு 5ஆம் அதிகாரத்தில் ராஜா கொடுக்குறான்றான். எனக்கு அதெல்லாம் வேணாம், நீயே வச்சுக்கன்றான். நாகமானு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு போய் கொடுக்குறேன்னான். எலிசா சொல்லிட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு நேரங்களுக்கு நீ போடான்ட்டான். கர்த்தரை பார்க்குற கண்கள் பொருளை பார்க்காது. ஏன்னா அது மேட்டரே கிடையாது. பணம் என்பது மேட்டரே இல்லை. கர்த்தர் உன் மெய்ப்பராக இருந்தாலே நன்மையும் கிருபையும் நீ கேட்க வேண்டியதில்லை. சாமி உனக்கு ஃப்ரீயாக வரும். நீ ஒரு ஹோட்டலுக்கு போகிற, இட்லி வேணும்னு கேட்குற, அவன் தரேன்றாரு. இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீயான்னு கேட்குற. ஆமாம், இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீ. அப்போ சட்னி கொடுத்துருங்க, இட்லி நீங்கள் வச்சுக்கோன்றீங்க. அப்போது அதை எந்த ஓனர் ஒத்துக்குவான்? ஒத்துக்க மாட்டான். யூ காட் இட். ஓனர் என்ன சொல்லுவான்? இட்லி வாங்கப்பா,
சட்னி தரேன், நீ கேட்குற ஃபஸ்ட் சட்னி கொடுத்துருங்க ஃப்ரீயாகிறது, இட்லி எனக்கு வேண்டான்னா வேலைக்கு ஆகாது. அப்போ இயேசுவை தேடுங்க, ப்ராஸ்பரிட்டி தானாக வரும். ஏன்னா காஸ்பல்லே இருக்குது ப்ராஸ்பரிட்டி, ஆசீர்வாதம் காஸ்பல்ல இருக்குது. எப்படி இருக்குது? இயேசுவை தேடும் போது இருக்குது. எனக்கு இயேசுவே நீர்தான் வேணும், ஹல்லேலூயா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான். நீ கேட்குறதும் தருவார், நீ கேட்காததும் தருவார். எனக்கு சட்னி வேணும், எனக்கு சட்னி வேணும்னு கான்ஃபரன்ஸுக்கு போனால் இட்லி கிடைக்காது ராஜா, இட்லி கிடைக்காத ஊழியங்க இது, சட்னிக்காக அலைகிற ஊழியங்க. கான்ஃபரன்ஸ் போனால் போங்க, அதை பற்றி வேணான்ல, ஒரு பிஸ்னஸை நான் கிடைக்கல. ஆனால் ஒன்று, இது என்னவோ சட்னி வாங்குற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இட்லி வாங்கினா சட்னியை பற்றி கேட்க வேண்டியது இல்லை. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் அவரின் மெய்ப்பராக இருந்தால். திங்கக்கிழமை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரையும் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது எங்கள் வேலையில். அவங்க எவ்வளோ டான்ஸ் ஆடினாங்க, கூத்தடிச்சாங்க, இன்னும் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி நான் பேசவே இல்லை. அவங்க பேசின அந்த வார்த்தைக்கு தான் கவுண்டர் ஃபிட் நான் கொடுத்துருக்கேன். ஆகவே தேவச்சனங்கள் ஒரு ஊழியக்காரை குறை சொல்கிறாரு அப்படிலாம் யாரும் யோசிக்காதீங்க. இதெல்லாம் சொல்லாது விட்டால் சபைக்கு பெரிய ஆபத்தாகிடும். அப்போ நாங்கள் உயிராக இருந்த என்ன பிரயோஜனம்? வேதத்தை படித்து வேதருடைய மாணவர்களாக இருந்த என்ன பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆகவே தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஊழியக்காரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. இது கேள்விகள், அதனால் என்ன பண்ணியிருக்கோம், சில கேள்விகளை வச்சுருக்கோம். அவர் ஏறக்குறைய ஒரு 12 பாயிண்ட்டுங்களை சொல்லியிருக்காரு. அதில் பாதி உண்மை தான். நம்ம கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் நம்மளது, குறை சொல்கிறது இல்லை, பாதி உண்மை தான். ஆனால் மீதி கான்டெக்ஸ்டே கிடையாது. அது என்ன என்று நம்ம திங்கக்கிழமை பார்ப்போம். மே காட் பிளஸ் யூ. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மற்றொருளோடு கூட பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.